Hi students, today we are going to start first lesson 18th exercise. Okay va? So question kala pola. In the books of Mary. Okay va? Prepare trading and profit and loss account and balance sheet for the year ending 31st March 2019. Okay va? கொடுத்தாச்சு. இப்போ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷ் புக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேஷ் புக்கு கொடுத்தாச்சு. ஸோ கேஷ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேஷ் புக்கில் டு பேலன்ஸ் பி பை டி அப்படின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா கேஷ் புக்குடைய ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? கேஷ் புக்குடைய ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் பேலன்ஸ் சி பை டின்னு கொடுத்துருந்தா கேஷ் புக்குடைய க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கேஷ் புக்கில் வந்து டு சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இது வந்து என்ன சேல்ஸ் அப்படின்னா கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெப்டார் அப்படின்னு கேஷ் புக்கில் கொடுத்துருந்தா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார் அப்படின்னு சொல்லி மீனிங். கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார். நல்லா கவனிச்சுக்கணும். இது வந்து பேலன்ஸ் பி பை டின்னு கொடுத்துருந்தா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், சி பை டின்னு கொடுத்துருந்தா க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ், சேல்ஸ்னு கொடுத்துருந்தா கேஷ் சேல்ஸ், டெப்டார்னு கொடுத்துருந்தா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சைடில் பையில் தான் வரும். நான் ஒரு பை தான் போட்டிருக்கேன். பை பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருந்தா இது வந்து கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார் கொடுத்துருந்தா கேஷ் பெய்டு டு சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு அர்த்தம். வேஜஸ் வந்து எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னு கேட்டால் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். இப்போ ஆல்ரெடி சொன்னோம் பை பேலன்ஸ் சி பைன்னு கொடுத்தா கேஷ் பேலன்ஸு க்ளோசிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 1480 நெக்ஸ்ட் வந்து 31/3/19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதான் அக்கௌண்டிங் பீரியட். அப்போ இது வந்து பிகினிங்கில் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன், இது வந்து க்ளோசிங்கில் உள்ள டிரான்சாக்ஷன். ஓகேவா? இப்போ ஸ்டாக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுக்காக தான் நம்ம அக்கௌண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுறோம். டெப்டார் கொடுத்தாச்சு. ஓப்பனிங் டெப்டார் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டெப்டார் வந்து கொடுக்கல. க்ளோசிங் டெப்டார் கொடுக்கல அப்படின்னா இது வந்து நம்ம எங்கே இந்த க்ளோசிங் டெப்டார் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அப்ளை பண்ணுவோம். க்ளோசிங் டெப்டார் கொடுக்காதனால அந்த க்ளோசிங் டெப்டார் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி தான் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது இந்த சம்மில் வந்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா க்ளோசிங் சன்ட்ரி டெப்டார் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். கொடுத்துருந்தா நோ ப்ராப்ளம், கொடுக்கல அப்படின்னா க்ளோசிங் சன்ட்ரி டெப்டார். இப்போ க்ளோசிங் சன்ட்ரி டெப்டார் கொஸ்டினில் இல்லைன்னா அங்கே வந்து கிரெடிட் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேவா? கொஸ்டினில் க்ளோசிங் சன்ட்ரி டெப்டாரு இல்லை அப்படின்னா அங்கே கொஸ்டினில் கிரெடிட் சேல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் இருக்குது. ஃபர்னிச்சர் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங். இந்த க்ளோசிங்கில் உள்ளது தான் பேலன்ஸ் ஷீட்டில் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து இங்கே ஒரு சேல்ஸ் கேஷ் புக்கில் கொடுத்துருந்தாங்களா, இது வந்து கேஷ் சேல்ஸு, இங்கே வந்து கிரெடிட் சேல்ஸு. அதே மாதிரி இங்கே பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து கேஷ் பர்ச்சேஸ், இங்கே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது, கேஷ் சேல்ஸ் இருக்குது, கிரெடிட் சேல்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம வந்து எது ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை அப்படின்னா கிரெடிட்டார் அக்கௌண்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ட்ரு பண்ணோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்தாச்சு. சப்போஸ் இல்லைன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டிப்ரிஷியேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து இங்கேயும் வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து 80 கொடுத்துருக்காங்க. டிப்ரிஷியேஷன் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸுக்கு வந்து 10,000 பெர் ஆனம் அப்படின்னா 1 இயருக்கு வந்து 10% டிப்ரிஷியேஷன் ப்ரொவைட் பண்ண சொல்லுங்கள். இப்போ நீ வந்து ஓப்பனிங்கில் இருக்க ஃபர்னிச்சர், க்ளோசிங்கில் இருக்குது. எப்போவுமே க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய அசட்ஸுக்கு தான் டிப்ரிஷியேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த டிப்ரிஷியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி எங்கே அப்ளை பண்ணுவோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். டிப்ரிசியேஷன் வந்து லாஸ் நமக்கு வந்து தெரியும் இல்லையா? இந்த டிப்ரிசியேஷன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் அப்ளை பண்ணுவோம். அண்ட் பேலன்ஸ் ஷீட்டு போடும்போது
இந்த அசட்ஸ்லேருந்து ஃபர்னிச்சர்லேருந்து டிப்ரிசியேஷனை ரெடியூஸ் பண்ணி காமிப்போம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், க்ளோசிங் சன்ரி. இப்போது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தேவையான எல்லா டிரான்சாக்ஷனுமே இருக்குது. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டு போடுறதுக்கு என்ன இல்லை அப்படின்னா க்ளோசிங் சன்ரி கிரெடிட்டார், க்ளோசிங் சன்ரி டெப்டார் இல்லை. ஸோ அதனால் இந்த டெப்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஏன் க்ளோசிங் சன்ரி டெப்டார் ப்ரிப்பேர் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து என்ன மிஸ்ஸிங் அப்படின்னா க்ளோசிங் சன்ரி டெப்டார் வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அதனால ஹெட்டிங் எப்படி எழுதுவோம் அப்படின்னா கேல்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் சன்ரி டெப்டார் அப்படின்னு எழுதிக்கும். இதுக்கு வந்து டோட்டல் சன்ரி டெப்டார் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். பர்டிகுலர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் சன்ரி டெப்டார் வந்து டெபிட் சைடில் என்ட்ராகும். நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். அங்கே அப்போது டெபிட் சைடில் என்ட்ராகிறதுனால டு பேலன்ஸ் என்னென்ன எழுதுவோம், B/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் டெப்டார் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 lakh. ஓப்பனிங் தான் இருக்குது, க்ளோசிங் இல்லை. அதுதான் கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓப்பனிங்குடைய வேல்யூ பார்த்தோன்னா 1,30,000 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேஷ் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெப்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்கேன், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார். இந்த கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார் எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா டெப்டார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ட்ரு ஆகும். அப்போது நம்ம என்னென்ன எழுதுனா கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ரி டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். அப்போது அதனுடைய வேல்யூ பார்த்தோன்னா 3,40,000. இம்பார்ட்டன்ட், நல்லா ரிமைண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் பார்க்குறோம். ஸ்டாக் இருக்குது, டெப்டார் இருக்குது. நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்லேயே கிரெடிட் சேல்ஸ் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து எங்கே க்ளோசிங் இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், க்ளோசிங் சன்ரி டெப்டார் இல்லைன்னா கொஸ்டின்லேயே வந்து என்ன இருக்கும், கிரெடிட் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த கிரெடிட் சேல்ஸ் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா சன்ரி டெப்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். பேலன்சிங் கண்டுபிடிக்கும் போது போடுவோம் இல்லையா, அப்போ டு கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இந்த கிரெடிட் சேல்ஸோடைய வேல்யூ பார்க்குறோம் 2,90,000. இதை வந்து டெபிட் சைடில் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, நெக்ஸ்ட் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட், சேல்ஸ் ரிட்டர்ன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். வேறு எதுவுமே கிடையாது, இவ்வளோ தான். ஸோ இதை வச்சு அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி க்ளோசிங் சன்ரி டெப்டாரோடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் வரும் 0,0,0. இங்கே வந்து 0, 3 + 9 வந்து 12க்கு 2, பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 2 வந்து 4,20,000. 4,20,000 இருந்து எவ்வளோ மைனஸ் பண்ணோம், 3,40,000 மைனஸ் பண்ணுறோம். 0, 0, 0, here also 0. இங்கே 12 4 மைனஸ் பண்ணால் 8. இங்கே வந்து எவ்வளோ இருக்குது, 3 ஒன்று borrow பண்ணிட்டோம். அப்போது எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 80,000 வந்து கிடைக்குது. இந்த 80,000 தான் பை என்னென்னு ரைட் பண்ணுவோம், பேலன்ஸ் C/D. இதுதான் க்ளோசிங் சன்ரி டெப்டார். இதை வந்து ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து தான் எங்கே என்ட்ரு ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் வந்து என்ட்ரு ஆகும். நம்ம இங்கே ரைட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆஃப் மேரி. டேட் எழுதணும் அப்படின்னா ஃபார் தி இயர் எண்டிங், டேட் வந்து 31st March 2019. அப்போ 31st March 2019 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். 2 sides வந்து எடுத்துப்போம், டெப்டார், கிரெடிட்டார், particulars.
இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக். அப்போ டூ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஓப்பனிங் ஸ்டாக்கோடைய வேல்யூ பார்க்குறோம். இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஸ்டாக்குன்னு கொடுத்து 1,10,000 1,80,000 கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக்கோடைய வேல்யூ 1,10,000 அவுட்டர் காலத்தில் வந்து ரைட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேசஸ் வந்து எடுத்துக்கோம். டூ பர்ச்சேசஸ், ரெண்டு பர்ச்சேஸுமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது, கிரெடிட் கேஷ் புக்கில் பர்ச்சேசஸ் கொடுத்துருந்தா கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். அப்போ பர்ச்சேசஸ் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் எழுதிட்டு இங்கே வந்து கேஷ், நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் அதோடைய வேல்யூ வந்து 1,80,000. அப்போ கேஷ் பர்ச்சேஸோடைய வேல்யூ 1,50,000. கிரெடிட் பர்ச்சேஸோடைய வேல்யூ பார்த்தோன்னா 1,80,000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்தால் மைனஸ் பண்ணணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இல்லை, ஸோ அதனால் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தை கொண்டு போகிறோம். 0 0 0 எகெயின் 0 8 ப்ளஸ் 5 + 8 வந்து 13க்கு 3 பேலன்ஸ் 1 1 + 1 2 2 + 1 3 3,30,000. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு எது என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து கேஷ் புக்கில் வந்து வேஜஸ் கொடுத்துருக்காங்க. வேஜஸ் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ட்ரு ஆகும். நம்ம வந்து டு வேஜஸ் இது வந்து ஏன் என்ட்ரு ஆகும் அப்படின்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதனால என்ட்ரு ஆகும். 70,000 ரைட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இது க்ளோசிங் பேலன்ஸ். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்க்குறோம் வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி இல்லை. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் சைடில் பார்த்தோம்னா பை சேல்ஸ்லேயும் வந்து கேஷ் சேல்ஸு, கேஷ் புக்கில் வந்து சேல்ஸ்ன்னு கொடுத்துருந்தா கேஷ் சேல்ஸு, நெக்ஸ்ட் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கிரெடிட் சேல்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்ன்னு ரைட் பண்ணி கேஷ் வந்து எழுதிப்போம். நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் எழுதிப்போம். சேல்ஸ் ரிட்டன் இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். சேல்ஸ் ரிட்டன் இல்லை, ஸோ அதனால் இதனுடைய வேல்யூ 3,60,000. இங்கே அப்ளை பண்ணுறதுக்காக தான் நான் வந்து டெப்டர் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தேன். 3,60,000. கிரெடிட் சேல்ஸோடைய வேல்யூ பார்த்தோன்னா 2,90,000. ஆட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய வேல்யூ 0 0 0 இங்கே வந்து 0 அண்ட் 6 + 5 வந்து 15 பேலன்ஸ் 1 1 + 3 4 4 + 2 வந்து 6 6,50,000. வேறு எதுவுமே இங்கே வராது. க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் வரும். க்ளோசிங் ஸ்டாக்குடைய வேல்யூ 1,80,000. அப்போது நம்ம என்னென்ன எழுதுவோம் அப்படின்னா பை க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக்குடைய வேல்யூ வந்து 1,80,000 வந்து ரைட் பண்ணியாச்சு. வேறு எதுவுமே இங்கே என்ட்ரு ஆகாது. இப்போ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட்டோ கிராஸ் லாஸோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். கிரெடிட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்குது. 0 0 0 0 5 + 8 வந்து 13 13க்கு 3 பேலன்ஸ் 1 1 + 6 7 7 + 1 வந்து 8 8,30,000. ஸோ 8,30,000 டெபிட் சைடு கொண்டு வந்துடும். இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணி போட்டோம்னா 0 இங்கே 0 எகெயின் 0 இங்கே ஆட் பண்ணும்போது 0. இப்போ வந்து 1 + 3 வந்து 4 4 4 + 7 வந்து 11க்கு 1 பேலன்ஸ் 1 1 + 1 2 2 + 3 வந்து 5 5,10,000. ஓகேவா? இப்போ வந்து 8,30,000லேருந்து 5,10,000 வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 0 0 0 0 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2. இங்கே வந்து 8லேருந்து 5 மைனஸ் பண்ணியாச்சுன்னா 3 கிடைக்கும். அப்போ 3,20,000. இந்த 3,20,000 தான் என்ன ப்ராஃபிட் அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி மீனிங் டு கிராஸ் ப்ராஃபிட். இதை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு. அப்போ இன்ஸ் எழுதுவோம். ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோடைய கண்டினியூவாக கிராஸ் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா அது அப்படியே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் என்ட்ரு ஆகும். இப்போ இங்கே போயிட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு வெளியில் பை கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் லாஸ்னால் டெபிட்டில் என்ட்ரு ஆகும். கிராஸ் லாஸ்னால் இங்கே வந்துருக்கும் இல்லையா, அதை தூக்கி அப்படியே டெபிட்டில் எழுதுவோம். இங்கே கிராஸ் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, அது ஆப்போசிட் சைடில் அப்படி வந்துடும். இன் சைடு ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு எழுதி ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிப்போம்.
க்ராஸ் ப்ராஃபிட்டோடைய வேல்யூ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணினா 3,20,000 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் புக்கில் வந்து சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரைட் பண்ணுவோம். டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1,27,000. ஸோ 1,27,000 ரைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷனில் பார்த்தா ஸ்டாக்கு, டெப்டா, சன்ட்ரி கெட்டா, ஃபர்னிச்சர் கொடுத்தோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தா கிரெடிட் பர்ச்சேஸ் அப்ளை பண்ணிட்டோம், கிரெடிட் சேல்ஸ் அப்ளை பண்ணியாச்சு. ஓப்பனிங் கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். டிப்ரிசியேஷன் ஃபார் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து 10% பெர் annum. இப்போ டிப்ரிசியேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணி அந்த அமௌண்ட்டை தூக்கி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எழுதுவோம். டு டிப்ரிசியேஷன் எழுதி ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. அப்போ ஃபர்னிச்சர் பார்த்தா ஓப்பனிங்கில் இருக்குது, க்ளோசிங்கில் இருக்குது. டிப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது க்ளோசிங்கில் உள்ளதுக்கு தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ க்ளோசிங்கில் பார்த்தா எவ்வளோ இருக்குது 80,000. அப்போ 80,000க்கு வந்து 10% ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ 10/100 ப்ரொவைட் பண்ணலாம். இந்த சிறிது கேன்சல், இது கேன்சல் ஆகும், 8,000 கிடைக்கும். அந்த 8,000 தூக்கி அவுட்டர் காலத்தில் ரைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா இங்கே கூட நீங்கள் போட்டுக்காங்களா 80,000 இன்ட்டு 10/100 போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 8,000 வரும். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். வேறு எதுவுமே இல்லை. இப்போது அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டா நெட் லாஸா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 3,20,000 வந்து கிரெடிட் சைடில் இருக்குது. அந்த 3,20,000 அப்படியே டெபிட் சைட் கொண்டு வரோம். 3,20,000. இப்போது இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 0 0 0. 7 + 8 வந்து 15. பேலன்ஸ் 1 1 + 3 1 + 2 வந்து 3. இங்கே வந்து 1. இப்போ 1,35,000 இருக்குது. இப்போ 3,20,000 இருந்து இந்த 1,35,000 மைனஸ் பண்ணுறோம். 0 0 0. இங்கே 10 10லேருந்து 5 மைனஸ் பண்ணோம் 5. இங்கே வந்து 1 இங்கே 1 தான் இருக்கும் இல்லையா. அப்போ 11 11லேருந்து 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் 8 கிடைக்கும். இங்கே 2 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோன்னா 1. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் 1,85,000. இதுதான் வந்து என்ன ப்ராஃபிட் அப்படின்னா என்ன ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் டு நெட் ப்ராஃபிட். ட்ரான்ஸ்ஃபர் டு இங்கே ஏன்ஸ் எழுதிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கோ. இப்போது நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 1,85,000 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டுக்கு எண்டிங் எப்படி எழுதுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ஆஃப் யார் அப்படின்னா மேரி. டேட் எழுதும்போது as on எந்த டேட் அப்படின்னா 31/3/2019 ரைட் பண்ணிட்டோம். 2 சைட்ஸ் வந்து எடுத்துப்போம். பேலன்ஸ் ஷீட்டு போடும்போதெல்லாம் டெட்டார் கிரெடிட்டார்லாம் போட மாட்டோம், இது நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து அசெட்ஸ் ரைட் பண்ணிப்போம், இங்கே வந்து லைபிலிட்டிஸ். இப்போது பேலன்ஸ் ஷீட்டில் ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் தான் ரைட் பண்ணுவோம். அதுவும் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டலுடைய வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் கேபிட்டலுடைய வேல்யூ வந்து 2,80,000. ஸோ இன்னர் காலத்தில் ரைட் பண்ணோம். ஏன்னா இது கூட ஹேட் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1,85,000 ரைட் பண்ணிட்டோம். இதை வந்து இன்னர் காலத்தில் போகிறதுக்கு முன்னாடி கொஸ்டினில் ட்ராயிங்ஸ் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ அதை ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துக்கு கொண்டு போகிறோம். 0 0 0 5 8 + 8 16. பேலன்ஸ் 1 1 + 2 3 3 + 1 4 4,65,000. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் பார்க்குறோம். இது ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், அப்புறம் இது வந்து கேஷ் சேல்ஸ், இது வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் சன்ட்ரி டெப்டர், பர்ச்சேஸ் கேஷ் பர்ச்சேஸ், இது வந்து கிரெடிட்டானா கேஷ் பெய்ட் டு சன்ட்ரி கிரெடிட்டார், வேஜஸ் ட்ரேடிங்கில் போட்டிருப்போம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் பை பேலன்ஸ் சி பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது இது வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இல்லையா, அது பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து என்ட்ரு ஆகும். அதை தூக்கி ஃபஸ்ட்டு எழுதணும். என்னென்ன எழுதணும் அப்படின்னா கேஷ் அப்படின்னு பேலன்ஸ் B/D C/Dலாம் எழுதக்கூடாது. கேஷ்னு எழுதி இதோடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 2,23,000 இருக்குது. இதை ரைட் பண்ணிப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அதர் இன்ஃபர்மேஷனில் பார்க்குறோம். ஸ்டாக் வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடியதான் எடுத்துப்போம். க்ளோசிங் எடுக்க போகிறோம்.
ஸ்டாக் வந்து லாஸ்ட்டில் தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ டெப்டார் எடுத்துக்கலாம். இப்போ டெப்டார் அப்படின்னா ஓப்பனிங் தான் இருக்குது, க்ளோசிங் இல்லை. அதனால நம்ம ஆல்ரெடியே கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் டெப்டார் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அங்கே க்ளோசிங்கில் வந்துச்சு இல்லையா பேலன்சிங்க்கு, அதை வந்து டெப்டார் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிட்டோம். அதனால டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லி க்ளோசிங்கில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம்ல, எவ்வளோ 80,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை தான் தூக்கி இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட்டார் வந்து க்ளோசிங்கில் உள்ளதை எடுத்துக்கணும். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி க்ளோசிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 90,000 இருக்குது. இந்த 90,000 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் க்ளோசிங்கில் எழுதணும். ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி டிப்ரிசியேஷன் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி டிப்ரிசியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி ப்ராஃபிட் லாஸில் போட்டிருக்கோம். அதனால இங்கே வந்து ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னர் காலத்தில் எழுதுகிறோம். இன்னர் காலத்தில் 80,000 ரைட் பண்ணி லெஸ் டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி 10% ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 8,000 வந்தது. இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 70,000 வரும். ஓகேவா. அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து வேறு ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, லாஸ்ட்டில் வந்து ஸ்டாக் போட போகிறோம். இது வந்து க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸ்டாக் வந்து க்ளோசிங்கில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,80,000. தட்ஸ் ஆல். இதை ஆட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகும். டேலி ஆனால் நம்ம இவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ண சமம் வந்து கரெக்ட். இப்போ லைபிலிட்டி ஆட் பண்ணிக்கலாம். 0,005. 6 + 9 வந்து 15. பேலன்ஸ் 1 + 4 வந்து 5. 5,55,000. லைபிலிட்டி சைடு அசட்ஸில் வருதான்னு செக் பண்ணிக்கலாம். 0,0,0. இங்கே 3 + 2 வந்து 5. இப்போது 2 + 8 வந்து 10. 10 + 7 வந்து 17. 17 + 8 வந்து 25. 5. பேலன்ஸ் 2. 2 + 2 4. 4 + 1 5. 5,55,000 வந்தாச்சு. இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண சமம் வந்து டேலி ஆயிடுச்சு.